ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் சீரீஸ் ப்ளீஸ் ஃபீல் அட் ஈஸ் மிஸ்டர் லிங் எபிசோட் 16. இதுக்கு முந்தின எபிசோட் எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வார்ம் வெல்கம். வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட சேர்ந்து இந்த சீரீஸை என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம லிங்க் வந்துட்டு ஒரு குட்டி கம்பெனியோட டைப் வச்சு அவங்க பிஸ்னஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஆன்சன் லிங்குக்கு தன்னால் தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இது தெரியாமல் ஆன்சன் நினச்சி நம்ம லிங்க் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த எபிசோட்குள்ளே போகலாம். கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம லிங் வந்துட்டு ஒரு சின்ன செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது அதில் இருக்க முள்ளப்பட்டு அவங்களுக்கு ஒரு பிளட் வரும். இதுக்கு நடுவில் ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். யார் அப்படின்னு சொல்லிட்டு வெப்கேமில் பார்க்கும்போது அது நம்ம ஜின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கும்போது ஜின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீஸ் பவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும்போது நம்ம லிங்கு பிடியை கொடுத்தே பேச மாட்டாங்க. கடைசியில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்தாங்க இதையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. உங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னா தூக்கி போடுங்க அப்படிம்பாங்க. உடனே அவங்க கிளம்புன உடனே இந்த சைடு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம லிங்கு கிட்ட பேசிட்டு கீழே வர்ற ஜின்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லிங்கோட தம்பி. என்ன உங்கள் அண்ணன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீ வா உன்னை பாதுகாக்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நீ என்னை எல்லா இடத்துலையும் பாதுகாத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து க்ளோஸாக நின்று பேசுவாங்க. நம்ம லிங்கோட தம்பி என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண தான் போகிறாங்கங்கிற மாதிரி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீ என்னை எல்லா நேரத்துலையும் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காதோரமாக சொல்லிட்டு திரும்பிடுவாங்க. இவங்க திரும்பின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் வந்துட்டு நான் உன்னை ரொம்பவே பாதுகாப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி உட்காரும்போது நான் உன்னை இவ்வளோ ஹாட்டாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. நம்ம லிங்கோட தம்பி மேலே லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ஜின்னுக்கு. நம்ம ஆன்சன் அந்த இடத்துல உட்காந்து அழகாக வரைஞ்சிட்ருப்பாங்க. அப்போது அவங்க ப்ராஜெக்டில் ஒரு அப்டேட்டுக்காக ஒரு பிக்சர் போடுவாங்க. அந்த பிக்சரை பார்த்த உடனே நம்ம லிங்குக்கு ஒரு க்ளூ கிடச்சிரும். உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி கிளம்பி போவாங்க. நம்ம ஆன்சன் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க கேண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம ஆன்சனுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வரும். குட்டி பொண்ணாக இருக்கும்போது ஆன்சன் இந்த கேண்டியை வாங்கிட்டு நடந்து போன மாதிரி ஆன்சனுக்கு தோணும். அவங்க மனசில் அவங்களுக்கு ஏதோ ஆழமாக பதிஞ்ச மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணியே போவாங்க. பின்னாடியே போயிட்டுருக்கும்போது ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணாக இருக்கிற ஆன்சனை எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது திடீர்னு ஒரு லேடி அப்படியே வந்து பயமுறுத்தும் மூஞ்சியை காமிச்சு. உடனே இவங்களுக்கு சட்டுன்னு பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து பேச ஆரம்பிக்கும். பேசும்போது இங்கே பேர் இங்கே இதுக்கு போகணும் அப்படின்னா இந்த சைட் லெஃப்ட் எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி வழி சொல்லும். திரும்பி ஆன்சன் அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது அப்படியே வந்து மூக்கில் மயக்க மருந்து வச்சு கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிடும். அங்கே ஏற்கனவே இன்னொரு பையனை அடைச்சி வச்சுருக்கும். அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து எடுத்துகிட்டு வந்து இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மிரட்டுவாங்க. இந்த பையன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கை கட்டி இருக்கிற ஆன்சனும் அந்த பையனும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆன்சன் என்ன பண்ணும், அந்த பவுலை தட்டி விட்டு அந்த பவுலை உடஞ்சி போயிடும். உடனே அந்த பையன் சொல்லுவான், இங்கே பேர் அவங்க மருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் நம்ம குடித்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மயங்கிடுவோம், நம்ம வேறு யார்கிட்டையாவது விற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே கீழே பவுல் உடஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு ஆன்சன் இதை எடுத்துக்கூட நம்ம கட் பண்ணி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரும் ட்ரை பண்ணி அதை எடுத்துகிட்ருப்பாங்க. ஆன்சனும் அந்த குட்டி பையனும் கயிறை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த லேடி திரும்பி மருந்தோடு வந்துடுவாங்க. உடனே அந்த பையன் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன் வாயில் மருந்தை ஊற்றி விட்டுட்டு போவாங்க. போய் கதவை சாத்திட்டு யார்கிட்டையும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பில் அந்த பசங்க 2 பேரும் கயிற்றை ஊற்றிட்டு ஓடி வந்துடுவாங்க. இவங்க யார்கிட்டையோ பேசுகிற விஷயத்த பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போய் ரூம்குள்ளே கதவை சாத்திப்பாங்க. அந்த லேடி ரொம்ப தட்டி பார்த்துட்டு ஒரு கீ வச்சு திறப்பாங்க. திறக்கிறது காட்டியும் இவங்க அவங்கள ஏமாற்றிட்டு கடகடன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுவாங்க. அந்த லேடி பின்னாடி துரத்திட்டே வர்றதை பார்த்துட்டு போலீஸ் வந்துட்டு இந்த 2 பசங்களையும் காப்பாற்றிட்டு அந்த லேடியையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
நம்ம அந்த குட்டி பசங்க 2 பேரையும் போலீஸ் கஸ்டடியில் வச்சு தண்ணிலாம் கொடுத்து நல்லா கவனிச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஆன்சன் காலில் வந்துட்டு ரத்தம் வந்துட்டுருக்கும். அந்த பையன் சொல்லுவான், உன் காலில் ரத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்னா, பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும். உடனே அந்த பையன் சொல்லுவான், நீ என் உயிரே காப்பாற்றிருக்க, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு, இல்லை எனக்கு பசிக்குது எதுவும் தோணலையே அப்படின்னா, இல்லை ஏதாவது கேளு அப்படின்பா. அந்த குட்டி பொண்ணுக்கு ஆன்சனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. திருன்னு முழிச்சிட்டு கடகடன் வந்து லைட்டாக ஒரு முத்தா கொடுத்துட்டு, நீ இதுக்கு பேர் தான் டிவிலெலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அழகாக பேசும். உடனே அந்த பையன் போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையன் திரும்பி பார்த்து அழகாக சொல்லுவான், நான் உனக்காக வருவேன் அப்படின்பா. நம்ம ஆன்சனும் அழகாக சிரிச்சுட்டே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க குட்டி பசங்களாக இருக்கும்போது. நிகழ்வுக்கு வர்ற ஆன்சன் நம்ம கண் முழிச்சு பார்த்தா அவங்க வீட்டில் இருப்பாங்க. பக்கத்தில் நம்ம லிங்கும் இருப்பாங்க. எப்படி வந்தீங்க அப்படிங்கும்போது, நீ ஷேர் பண்ண போஸ்ட்டை பார்த்தேன், அது மூலமாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, நீ தான் ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க அழகாக சிரிச்சுட்டு ஆமாம் அப்படிம்பாங்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க உடனே அழகாக சிரிச்சுட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன் ரூமுக்கு வரும்போது ஒரு ஃபோட்டோ பார்த்தேன்ல, அந்த ஃபோட்டோவில் தான் நீ தான் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணுங்கிற விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீயே என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னா, இல்லை நான் அதை சொல்லாமலே உன் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், நீ என்னோடய ப்ராப்ளம் எதுக்குமே காரணம் கிடையாது, நீ தான் வந்துட்டு எனக்கு சொல்யூஷன் மேக்கர், நீ இல்லை அப்படின்னா நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாசத்தை எல்லாத்தையுமே புரிய வைப்பாங்க ஆன்சனுக்கு. ஆன்சன் நினச்சது தப்பு அப்படின்ற விஷயத்த அழகாக அவங்களுக்கு புரிய வச்சுட்டு, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சனை பிடிச்சி டைட்டாக ஒரு ஹக்கு கொடுப்பாங்க நம்ம லிங்க. அவங்களோட ஹக்லே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் ஆன்சனும் லிங்கும் நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு நாய் குலைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம லிங்கு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசில் அதே இடத்துல அந்த நாயை பார்த்து பயந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு வரும். ஓகே இந்த போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சனையும் தடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு குட்டியோண்டு நாய் வரும். ஒரு குட்டி நாயை நம்ம ஆன்சன் தூக்கி வச்சுக்கிட்டு, இதை வந்து தொடுவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் லிங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐயோ நானும் தொடமாட்டேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆன்சன் உட்காந்து வரையும் போது லிங்கை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு குட்டி நாய்க்கெலாம் பயப்படுறியா நீனு அப்படின்னு சொல்லும்போது, நாய்க்கெலாம் பயப்படல, அதுக்கிட்ட நிறையா பாக்டீரியாலாம் இருக்கும், இன்ஃபெக்ஷனுக்கு பயப்படுறேன் நான் அப்படிம்பாங்க. நீ எதுக்கு தான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது சூரியனை பார்த்து, எனக்கு சன்னா பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆன்சனை அவங்க தோல் மேலே சாய்ச்சிப்பாங்க. ஆன்சன் அவங்க தோல் மேலே சாஞ்சபடியே உட்காந்து வரைவாங்க. அவங்களுக்கு நிறையா க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு அவங்க ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வரைஞ்சிட்ருப்பாங்க. ஆன்சன் அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு டேப் ரெக்கார்டரை பார்த்துட்டு நம்ம லிங்கு கேட்பாங்க, என்னது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆன்சனோட அம்மா கூட இருந்த நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டை எப்போவுமே போட்டு கேட்பாங்க ஆன்சன். அதை போய் தேடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க குட்டி பொண்ணாக இருக்கும்போது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அவங்க அப்பா வர இடத்த மட்டும் அப்படியே பிளர் ஆகி இதாகி போயிடும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கை தட்டி பார்ப்பாங்க. ஆனால் எதுவும் ஒரு க்ளூவும் கிடைக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆன்சனோட அம்மா நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அதுலேயே அவங்க அப்பா சேர்ந்துருக்க ஃபோட்டோஸை அப்படியே கிழிச்சு கீழே போட்டுருந்துருப்பாங்க. நம்ம லிங்கு அங்கே நடந்து வரும்போது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பிளாக்கை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு குட்டி பிட்டு கிடைக்கும். அந்த ஃபோட்டோவோட பாதி கிழிச்சு போட்டது தான் அங்கே இருக்கும். உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆன்சன் கிட்ட கொடுப்பாங்க. சேர்த்து வச்சு பார்த்தா நம்ம ஆன்சனோட அப்பா தான் அதில் இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம பிஏ அழகாக வாக்கிங் வந்துட்டுருக்கும்போது ஒரு குட்டி பூனை அடிபட்டு இருக்கதை பார்ப்பாங்க. சரி இங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பீஸ் டாக்டருக்கே ஃபோன் பண்ணுவாங்க. காமெடி பீஸ் டாக்டர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, நம்ம பிஏக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பதறி அடித்து ஓடி வந்து பார்த்தா ஒரு பூனைக்கு காலில் அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அவங்க டாக்டரும் அழகாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கேட்டை வந்துட்டு யார் வச்சுக்கிறது, என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம டாக்டர் ஒரு அழகான ஐடியா கொடுப்பாரு. நான் வேலைக்கு போகும்போது நீ வச்சுக்க, நீ வேலைக்கு போகும்போது நான் வச்சுக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. நம்ம பிஏவும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. நம்ம ஆன்சன் அவங்க பழைய வீட்டுக்கே வந்துடுவாங்க. அங்கே யோயோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடியோவில் இருக்க பையன் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆன்சன் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கும் ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு கடகடன்னு சொல்லிட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம யோயோவும் அந்த பையனும் மட்டும் இருக்கும்போது நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ட்ராயிங்கில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க லீவ்ஸ்க்கு. ஆனால் அந்த பையன் என்ன சொல்லுவான், ப்ரௌன் கலர் லீவ்ஸ் இருக்குது அப்படின்பா.
யோயோ சடனாக கவனிச்சுட்டு என்னது ப்ரௌன் கலர் லீவ்ஸா, அது ரெட்டிஷ் ஆரஞ்சிலமா இருக்குது அப்படின்பாங்க. ஓ அப்படியா, இது இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை உனக்கு கலர் மேலே ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், சின்ன வயசில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அதனால எனக்கு கலர் அவ்வளோவா கன்ஃபியூஸ் ஆகும், எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்பாங்க. உடனே அதை சமாளிக்கிற மாதிரி நம்ம யோயோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ வந்துட்டு நிறைய விஷயத்தில் தப்பிச்சிருவ அப்படின்ற மாதிரி ரொம்பவே காமெடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு மனசில் லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆன்சன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்ற மாதிரி கேள்வி ஆரம்பிக்கும் போது, ஏன் ரொம்ப பாசமாக வளர்த்த உங்கள் அம்மா எதுவும் சொல்லலையா, பேட்டர்னிட்டி டெஸ்ட்டை பற்றிலாம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலாக பேசுவாங்க. நம்ம ஆன்சனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி, நான் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லும்போது, நீ எங்கே பிறந்தா எனக்கு என்ன ப்ராப்ளம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலாக பேசுவாங்க. சரி, நம்ம ஆன்சன் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்களே பால்கனிலேருந்து விழுந்து இறந்தாங்க, அதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் மேலே பைத்தியமாக இருந்தது தான் காரணம், நீங்கள் தான் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஆன்சனும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியை பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு போய் இறங்குவாங்க. அங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டலே இருக்காது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்ஸி டிரைவர் நம்ம ஆன்சனை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அப்போது கரெக்டாக நம்ம லிங்கு வந்துடுவாங்க. லிங்கு வந்து இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசி அமிச்சிட்டு லிங்கோட காரில் ஏற்றிட்டு வருவாங்க. அப்போது நம்ம லிங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு என் பிஏவை நம்பு, அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை நம்பு, நீ வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போகாத, ஐலி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி உனக்காக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆன்சனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கும். உடனே அவங்க கையில் இன்னொரு ஃபோன் எடுத்து, நீ உன் ஃபோன் யூஸ் பண்ணாத, இந்த ஃபோன் யூஸ் பண்ண அப்படிம்பாங்க. இல்லை அதெல்லாம் காசு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சனை எப்பவும் போல் சொல்லும்போது, இல்லை இதை தான் நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாசமாக கொடுத்துட்டு, அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பாரு, நான் எங்கே இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிடும், நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும், இது என் சேஃப்டிக்காக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆன்சன் உடனே நக்கலாக கேட்பாங்க, இது நான் குளிச்சுட்டு இருந்தாலும் நான் குளிச்சுட்ருக்கேன்னு சொல்லுமா அப்படிம்பாங்க. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அந்த அப்ளிகேஷனை அப்படியே நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியாக சொல்லுவாங்க நம்ம லிங்க. உடனே பாசத்தில் பூயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம லிங்க் உடனே ஆன்சர் கிட்ட, நீ கொஞ்ச நாள் என் கூட வந்து என் வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நான் உன் கூட கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீயும் வந்துட்டு உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் கூட இருந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆன்சன் க்யூட்டாக அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் எல்லா அழகாக காதல் கதைகளையும் முழுசாக பார்க்க முடியும். தேங்க்யூ.